2016ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதியை யாரும் அவ்வளவு சீக்கிரம் மறந்துவிட முடியாது. அந்த நாளுக்கு பின்னர் கண்ட காட்சிகள் அனைத்தும் இதுவரை நாம் கண்ட துயரங்கள் அனைத்தையும் பின்னுக்கு தள்ளிவிட்டன. அதுவரை எங்கோ ஓரிடத்தில் கொள்ளை நோய் தாக்கியது, அல்லது பூகம்பம் தாக்கியது, அல்லது வெள்ளச்சேதம், அல்லது பெரும் வறட்சி என்றுதான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒட்டுமொத்த இந்திய நிலப்பகுதியும் அந்த நாட்களில் துயரத்தில் தள்ளப்பட்டிருந்தது. மக்கள் வெறும் 2000 ரூபாய்க்காக வரிசையில் காத்து கிடந்தனர். முதியவர்கள் வெயிலில் சுருண்டு தம் உயிரை விட்டனர். எண்ணற்ற பெண் பிள்ளைகளின் திருமணம் நின்று போனது. இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான விவசாயிகளும் சிறு தொழில் செய்வோரும் ரொக்கப்பணத்தை பயன்படுத்தியே தொழில் செய்து வந்தனர். அவர்கள் அத்தனை பேரின் சோற்றிலும் மண் விழுந்தது. விவசாயிகள் உரம், பூச்சி மருந்து என எதுவும் வாங்க முடியாமல் தவிக்க, தொழில் முனைவோர்கள் தங்களது நிறுவனங்களை இழுத்து மூடிவிட்டு கூலி வேலை செய்யும் நிலைக்கு உந்தப்பட்டனர். எல்லாரிடமும் பணம் இருந்தது, ஆனால் அவர்கள் பிச்சைக்காரர்களாக மாற்றப்பட்டார்கள். இந்தியாவில் இருந்த 130 கோடி பேரும் 500 ரூபாயும் 1000 ரூபாய்க்கும் பேங்க்ல வரிசையில் நின்று காவ காத்திருந்தாங்க. ஏடிஎம்ல காவ காத்து கிடந்தாங்க. ஏடிஎம்ல பணம் இல்லை, பேங்க்ல பணம் இல்லை. வரிசையில் நின்று பல பேர் மயங்கி விழுந்தாங்க. இறந்தவரை அடக்கம் செய்வதற்கான பணம் கூட இல்லாமல் தவித்த கதைகள் ஏராளம். பல ஆண்டுகள் கடந்த பின்னரும் இதை நினைத்து பார்க்கையில் மனம் பதபதைக்கிறது. இப்படி ஒரு நிலை எந்த நாட்டு குடிமக்களுக்கும் வந்துவிடக்கூடாது என தோன்றுகிறது. அதே சமயம் 2016ஆம் ஆண்டு நவம்பர் 13ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய உணர்ச்சி மிகு உரை இது. कैसे कैसे लोग मेरे खिलाफ हो जाएंगे मैं जानता हूं। 70 साल का उनका मैं लूट रहा हूं। मुझे जिंदा नहीं छोड़ेंगे, मुझे बर्बाद करके रहेंगे। उनको जो करना है करे। 50 साल भाइयों बहनों, 50 दिन मेरी मदद करे। देश 50 दिन मेरी मदद करे। जोर से तालियों के साथ मेरे इस बात को स्वीकार कीजिए। ஆனால் அவர் சொன்னது போல ஊழலுக்கு எதிரான யுத்தம் நடக்கிறதா என்று தேடித்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதற்கு பதிலாக நிறைய அன்பு பரிசுகள் வேண்டியவர்களுக்கு கிடைக்கின்றன. இப்படியான ஒரு அன்பு பரிசு சமீபத்தில் அதிமுகவுக்கு பாஜக வழங்கியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். கருப்பு பணத்தை உழைத்துவிட்டுதான் தனக்கு மறுவேலை என சென்ற இடமெல்லாம் அனல் கக்கும் பேச்சால் கர்ஜித்தார் நமது பிரதமர். அந்த சமயத்தில்தான் பசியோடு இருக்கும் யானைக்கு ஒரு லாரி கரும்பு தீனியாக கிடைத்தது போல் தமிழகத்தில் ஒரு சம்பவம். சேகர் ரெட்டி என்பவருடைய வீட்டில் அதிரடியாக நுழைந்த வருமான வரித்துறையினர் அவரது வீட்டிலிருந்து கோடிக்கணக்கான பணம், கிலோ கணக்கில் தங்கம் மற்றும் ஆவணங்களை கைப்பற்றினர். குறிப்பாக கைப்பற்றப்பட்ட பணத்தில் பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட பின்னர் வெளியிடப்பட்ட 2000 மதிப்பிலான நோட்டுகள் கட்டுக்கட்டாக இருந்தது பலரையும் வாய்ப்பிழக்கச் செய்தது. அந்த சமயத்தில் மக்களுக்கு வங்கியிலிருந்து எடுக்க அனுமதிக்கப்பட்ட தொகை வெறும் 4000 ரூபாய்தான். ஆனால் சேகர் ரெட்டி வீட்டில் இருந்ததோ கோடிக்கணக்கான ரூபாய் நோட்டுகள். ஒட்டுமொத்த தமிழகமே அதிர்ந்து போனது அந்த பணக்கட்டுகளை பார்த்து. குற்றவாளி மாதிரி உங்களுக்கு மை அடையாளம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மை அடையாளம் வச்சு ஆதார் அட்டையை கொண்டாந்து சாட்சியா வச்சுதான் அந்த பணத்தை அவங்க கொடுத்தாங்க. அதுக்கே ஒரு நாளைக்கு 2000 ரூபாய்க்கு மேல மாத்த முடியாது, 20 நாளைக்கு பின்னாடி நீங்க திருப்பி 4000 மாத்திக்கலாம்னு சொன்னாங்க. அடுத்த 20 நாள் கழிச்சு, ஒரு மாசம் கழிச்சு நீங்க 10,000 மாத்திக்கலாம்னு 3 மாத காலத்தை மக்களை அலைய விட்டு சாவடிச்சு கொன்னாங்க இந்த நாட்டுல. அடுத்த சில நாட்களில் வருமான வரித்துறையோடு அமலாக்கத்துறை, சிபிஐ என முத்தரப்பு தாக்குதல் சேகர் ரெட்டி மீது தொடுக்கப்பட்டது. அவரது வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட 34 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய 2000 ரூபாய் நோட்டுகளுக்கு அவரால் கணக்கு காட்ட இயலவில்லை என கூறி அந்த பணத்தை முடக்கியது அமலாக்கத்துறை. அந்த சமயத்தில் மீண்டும் எதிர்பாராத ஒரு சம்பவம் அரங்கேறியது. சேகர் ரெட்டியுடன் தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்பட்டார் அப்போதைய தலைமைச் செயலாளர் ராம் மோகன் ராவ். இதையடுத்து ராம் மோகன் ராவ் வீட்டில் சோதனை நடத்திய அதிகாரிகள்
தலைமைச் செயலகத்திற்குள் துணை ராணுவ படை உதவியோடு அதிரடியாக நுழைந்தனர். அங்கு ராம்மோகன் ராவ் அறைக்குள் புகுந்து ஆவணங்களை அள்ளிச் சென்றனர். நாடு முழுவதும் பரபரப்பு தொற்றிக் கொண்டது. இந்த சம்பவத்தை அடுத்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்தினார் ராம்மோகன் ராவ். தலைமைச் செயலகத்திற்குள் இப்படி நுழைவது முறையானதா? தமிழக அரசு திராணியற்ற அரசு என்றெல்லாம் கொந்தளித்தார். அதிமுக சார்பில் தலைமைச் செயலகத்திற்குள் நுழையலாமா என SR பாலசுப்ரமணியம் ஒரு பெரிய அறிக்கையினை வெளியிட்டார். சட்ட விதிகளின்படியே அனைத்து சோதனைகளும் நடத்தப்பட்டதாக வருமான வரித்துறை சார்பில் இதற்கு பதிலளிக்கப்பட்டது. ஒரு தலைமைச் செயலகத்திற்குள்ள ரெய்டு நடக்குதுங்கிறது தமிழக வரலாற்றில் முதல் முறை. ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு ஒரு ஆட்சிக்கு அவமானமாக இல்லை, இந்த ஆட்சி அந்த கலங்கத்தை துடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணல, மூடி மறைக்க தான் முயற்சி பண்ணுறாங்கன்னா இது நான் ஒரு தனித்த நிகழ்வாக நான் பார்க்கல. தமிழ்நாட்டில் ஏராளமான ரெய்டுகள் நடக்கும், இன்னும் சொல்லப்போனால் வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் அதிகரிக்கலாம். ஆனால் இது எல்லாமே பிஜேபி தன்னுடைய அரசியல் கணக்குக்காக யாரை வளைக்கலாம், யாரை எப்படி வழிக்கு கொண்டு வரலாம்னு நடத்துகிற ரெய்டாக தான் இருக்குமே தவிர இதன் மூலமாக முறைகேடுகள் கைப்பற்றப்படாது. தமிழக ஆட்சியாளர்களுக்கு ஒன்று மட்டும் புரிந்தது. மாநில காவல்துறை உதவி கேட்காமல் துணை ராணுவத்தை அழைத்து வருகிறார்கள் என்றால் இனி அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதுதான் அது. இந்த சோதனைக்கு பிறகு ராம்மோகன் ராவ் வீட்டில் பல்லாயிரம் கோடி மதிப்பிலான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கலாம் என மருத்துவர் ராமதாஸ் சந்தேகம் எழுப்பினார். மத்திய அமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் ராம்மோகன் ராவ் யாருடைய தைரியத்தில் ஆணவமாக பேசுகிறார் என்பதை விசாரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கண்டனங்கள் வலுத்தன. இருந்தபோதும் இதற்கெல்லாம் பதிலளிக்க வேண்டிய இடத்திலிருந்த ஒருவர் மௌனமாக இருந்தார். அவர் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம். ஓ பன்னீர்செல்வம் ஏன் மௌனமாக இருந்தார் என்பதற்கு சட்ட அமைச்சராக இருக்கும் CV சண்முகம் ஒரு பேட்டியில் போட்டுடைத்தார். சேகர் ரெட்டியை இந்த தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்துறது யாரு? ஓ பன்னீர்செல்வம் இந்த பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் இந்த சேகர் ரெட்டிக்கு ஒப்பந்தம் கொடுத்தது இவர் அமைச்சராக இருக்கும்போது தான். இந்த சேகர் ரெட்டியை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு உறுப்பினராக போடும்போது அம்மா சிறையில் இருக்கும்போது வேகமாக இந்த சேகர் ரெட்டியை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு உறுப்பினராக போட்டது யார்? ஒரு டைரியில் இருந்தது யாரோ குப்பம் சுப்பம் எழுந்த டைரிக்கெலாம் நீ குற்றவாளியாக ஏன் விசாரிக்கக்கூடாதுன்னு கேட்குறேன். நீங்கள் சேகர் ரெட்டியும் ஓ பன்னீர்செல்வமும் சினிமாவில் வர நம்பியார் அசோகன் மாரி ஃபோட்டோவில் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்களே, இது வரைக்கும் ஏன் விசாரிக்கல? சட்ட அமைச்சர் CV சண்முகத்தின் கூற்றுப்படி கைது செய்யப்பட்ட மற்றவர்களை விட ஓ பன்னீர்செல்வம் தான் சேகர் ரெட்டியின் முக்கியமான கூட்டாளி. ஓ பன்னீர்செல்வத்தின் தர்மயுத்த டெக்னிக் பற்றி அறியாதவர்கள் ஒருவரும் இல்லை. ஆனால் யார் இந்த சேகர் ரெட்டி? அவர் எப்படி அதிகார மையத்துக்குள் நுழைந்தார்? சாதாரண கான்ட்ராக்டராக இருந்த சேகர் ரெட்டிக்கு எப்படி ஆளும் அரசுடன் தொடர்பு என பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. 2001 முதல் 2006 வரை தமிழகத்தை ஆண்ட அதிமுக ஆட்சி காலம்தான் சேகர் ரெட்டிக்கு பெரும் திருப்பு முனையான காலம். ஏற்கனவே திருப்பதி தேவஸ்தான போர்டுடன் நெருங்கிய தொடர்பு இருந்ததால் பூஜைகள் பரிகாரங்கள் மூலமாக போயஸ் கார்டன் வாசலும் சேகர் ரெட்டிக்கு திறந்தது. மெல்ல மெல்ல சேகர் ரெட்டி விஸ்வரூபம் எடுக்க அமைச்சர்களுடன் தொடர்பு அதிகரித்தது. அரசின் ஒப்பந்தங்கள் சேகர் ரெட்டிக்குத்தான் என்கிற எழுதப்படாத அத்தியாயமும் அரங்கேறியது. கனிம வளங்கள், மணல் குவாரி ஒப்பந்தங்கள் அடுத்தடுத்து சேகர் ரெட்டி வசமானது. சேகர் ரெட்டி கிடுகிடுவென வளர்ச்சியடைந்தார். புதிய பல நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன. எல்லாம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும் வரையில்தான். ஜெயலலிதா இறந்த 2 நாட்களுக்குள் வருமான வரித்துறை வளையத்தில் சிக்கினார் சேகர் ரெட்டி. நவம்பர் 8ஆம் தேதி 2016 டிமானிட்டைசேஷன் வருது. டிசம்பர் 8ஆம் தேதி ரெய்டு நடக்குது. 1 மாத காலத்திற்குள் சேகர் ரெட்டி கையில 34 கோடி ரூபாய்க்கு புது நோட்டு இருக்கு. அப்போ மிக தெளிவாக இது பல வங்கிகள்ல மாற்றப்பட்டிருக்கு, சட்ட விரோதமாக மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெளிவா இதுல இருந்து தெரியுது. இந்த சோதனையில் சேகர் ரெட்டி வழக்கில் CBIக்கு சில முக்கியமான ஆவணங்கள் கிடைத்தன. குறிப்பாக ஒரு டைரி. அந்த டைரி சேகர் ரெட்டியிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக சொன்னார்கள் அதிகாரிகள். அதிலிருந்த தகவல்கள் அனைத்தும் அதிர வைப்பதாக இருந்தன. யார் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது என தேதி வாரியாக அதில் எழுதப்பட்டிருந்தது. அந்த பட்டியலில் தமிழக அமைச்சர்கள் பலரது பெயர்கள் இடம்பெற்றிருந்தன. பெரியவர் என மரியாதையோடு ஒருவர் குறிப்பிடப்பட்டிருந்தார். கார்டனுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடப்பட்டிருந்தது.
இவை சில லட்சங்களில் முடிந்து விடவில்லை. இப்படி பல நூறு கோடிகளை அமைச்சர்களுக்கும் முக்கியமானவர்களுக்கும் கொடுத்ததாக எழுதப்பட்டிருந்தது. இது குறித்த செய்திகள் பத்திரிகைகளில் பூதாகரமாக வெளிவந்தது. அடுத்த சில நாட்களில் வருமான வரித்துறை அந்த பட்டியலை தமிழக அரசுக்கு கொடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலம் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என பரிந்துரை செய்தது. உண்மையில் அடுத்தடுத்த இந்த தாக்குதல்களால் சேகர் ரெட்டி தான் மிரண்டு இருக்க வேண்டும். ஆனால் அவர் கடைசி வரை மிரண்டு போகவில்லை. ஏன் சோதனைக்கு உள்ளான ராம்மோகன் ராவ் கூட சில நாட்களில் வேறு துறைக்கு மாற்றப்பட்டார். எந்த பிரச்சனையும் இன்றி அவர் ஓய்வு பெற அனுமதிக்கப்பட்டார். அவர் மீது துறை ரீதியான விசாரணை கூட நடைபெறவில்லை. அதே சமயம் இந்த சம்பவம் நடந்தபோது பொதுமக்களிடம் இன்னொரு கருத்தும் பரவியிருந்தது. அதாவது, தமிழகத்தில் பாஜக பின்வாசல் வழியாக காலூன்ற முயல்வதாகவும் இதன் ஒரு பகுதியாகவே அதிமுகவை மிரட்டி வருவதாகவும் பலர் வாதிட்டார்கள். நான் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் ஊழல்னு நான் பார்க்கல. மக்களுடைய நம்பகத்தன்மையை, ஜெயலலிதா ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்காங்க, மக்களின் நம்பகத்தன்மையை பெற்று அவங்க ஆட்சிக்கு வராங்க. அந்த நம்பகத்தன்மையை கொல்லப்புறமாக கொள்ளையடிக்கிறது தான் இன்னைக்கு நடந்திருக்கிற மிகப்பெரிய ஊழல். நீங்கள் தமிழ்நாட்டுடைய உரிமைகள் காவு கொடுக்கப்பட்ட காலம்ல இது இத்தனைக்கும் வழிவகுத்தது நான் இந்த சேகர் ரெட்டி வழக்கும் ஒரு முக்கியமான காரணம் நான் சொல்றேன். சேகர் ரெட்டி மீது 34 கோடி ரூபாய் புதிய ரூபாய் நோட்டுகள் பதுக்கி வைத்திருந்ததாக குற்றம் சாட்டிய சிபிஐ பின்னர் அதே காரணங்களை கூறி மேலும் 2 வழக்குகளை பதிவு செய்தது. மொத்தம் 3 வழக்குகள். எப்படியும் சேகர் ரெட்டி வசமாக மாட்டிக்கொள்வார் என நினைத்தவர்கள் ஏராளம். சேகர் ரெட்டி பற்றி பக்கம் பக்கமாக பத்திரிகைகள் எழுதியதை படித்த சாமானியர்களுக்கு வேறு எப்படி நினைக்கத் தோன்றும்? அது மட்டுமில்லாமல் கருப்பு பணத்தை ஒழித்தே தீருவேன் என இன்று வரை கங்கணம் கட்டும் ஒரு பிரதமர் ஆளும்போது சேகர் ரெட்டியும் தப்ப முடியாது, டைரியில் குறிப்பிடப்பட்டவர்களும் தப்ப முடியாது என்றுதான் நினைத்தனர். ஆனால் நடந்ததோ வேறு. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிமன்றம் இவ்வளவு பணம் கைப்பற்றப்பட்டிருந்தாலும் யாரிடமிருந்து கைப்பற்றப்பட்டது என கைதானவர்கள் தரப்பிலும் சிபிஐ தரப்பிலும் தெரிவிக்கவில்லை என கூறியது. மேலும் 178 கிலோ தங்கம் குறித்து இருதரப்பில் பதிலளிக்காதது ஏன் என கேட்கப்பட்டது. அதற்கு சிபிஐ தரப்பில் பணமானது வேலூரில் ரிஷிகுமார் என்பவரிடம் கைப்பற்றப்பட்டது என தெரிவித்தது. மேலும் அது வருமான வரித்துறைக்கு தெரியும் எனவும் கூறியது. தப்பி ஓடிய ரிஷிகுமார் எங்கே? பறிமுதல் செய்யப்பட்ட பணம் 25 நாட்களில் கிடைத்த வருமானம் என மனுதாரர்கள் கூறினாலும் எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரை என எதுவும் இல்லை. இதற்கெல்லாம் விளக்கம் வேண்டும் என கேட்டது நீதிமன்றம். பொலிட்டிக்கல் சர்க்கிள்ல பல பேரோட மிக நெருக்கமாக இருக்கிறவர் சேகர் ரெட்டி. அப்போ இது அவருடைய பணமா அப்படிங்கறது மிக முக்கியமான கேள்வி. இந்த பணமே அவர் பல பேருடைய பினாமி பணமாக வைத்திருப்பார்களோ அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் எழும்பிச்சு. இந்த நிலையில் ஜனவரி 3ஆம் தேதி அன்று நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் புதிதாக ஒருவர் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டது. மத்திய அமலாக்கத்துறையால் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு டெல்லி சிறையில் இருந்த பரஸ்மால் லோதா என்பவர் கைதாகி இருந்தார். யார் இந்த பரஸ்மால் லோதா? தொழிலதிபர் பரஸ்மால் லோதா கொல்கத்தாவை சேர்ந்தவர். அவர் தமிழக முக்கிய புள்ளிகளிடமிருந்து வரும் பணத்தை பெற்று வெளிநாடுகளில் முதலீடு செய்வேன் என தெரிவித்திருக்கிறார். அந்த பணத்தில் துபாயில் வர்த்தக கட்டடம், தாய்லாந்தில் தனித்தீவு என வாங்கி போட்டிருப்பதாக மலைக்க வைத்திருக்கிறார். இதையடுத்து 2017 ஜனவரி 4ஆம் தேதி நடைபெற்ற விசாரணையில் பல்வேறு கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்டு இரு தரப்பினரையும் நீதிமன்றம் திணறடித்தது. அதாவது, பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட 1 மாதத்திற்குள் இவர்களுக்கு இவ்வளவு பெரிய தொகை எப்படி வந்தது? மேல்மட்ட அதிகாரிகள் துணையின்றி இவ்வளவு பணம் வெளியே சென்றிருக்க முடியாது என சந்தேகம் எழுப்பியது. அந்த மேல்மட்ட அதிகாரிகள் யார் என புலன் விசாரணை செய்து நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டியது விசாரணை அதிகாரியின் கடமை என உத்தரவிட்டது. இப்ப நீங்க 2000 ரூபாய் ஒரு நோட்டை பேங்க்ல கொடுக்குறீங்க. அந்த நோட்டை பார்த்த உடனே அந்த பேங்க் மேனேஜர் என்ன பண்றது, இது பார்த்தா ஜென்யூன் இல்லை, இது ஒரு கள்ள நோட்டு மாதிரி இருக்கு அப்படின்னா உடனே ஆர்பிஐக்கு அனுப்புவாங்க. அவன் உடனே சொல்லிடுவான், இதுல அந்த செக்யூரிட்டி மார்க் எக்ஸாம் பண்ணிட்டு இது போர்ஜரி கரன்சி, அப்படி இல்லையா இது ஜென்யூன் கரன்சின்னு சொல்லிடு. சிபிஐ சேகர் ரெட்டியிடம் கைப்பற்றப்பட்ட நோட்டுகளின் எண்களை அளித்து அந்த பணம் எந்த வங்கியிடமிருந்து பெறப்பட்டன என்ற தகவலை அளிக்குமாறு ரிசர்வ் வங்கியை கேட்டுக்கொண்டது. இதற்கு ரிசர்வ் வங்கி அளித்த பதில் அத்தனை பேரையும் திகைப்பூட்டியது. அந்த பணம் எங்கிருந்து பெறப்பட்டன என்ற விவரம் தங்களிடம் இல்லை என்றும், பணம் அச்சடிக்கப்பட்டு விநியோகம் செய்த 1 மாதத்திற்கு பின்னர்தான்
எந்தெந்த சீரியல் நம்பர்கள் எந்தெந்த வங்கிக்கு அனுப்பப்பட்டது என்ற விவரத்தை சேகரிக்க தொடங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சிபிஐ கேட்ட தகவல் எங்களிடம் இல்லை என ஒட்டுமொத்தமாக கைவிரித்தது ரிசர்வ் வங்கி. கருப்பு பணத்தை நாங்க ஒழிக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு சொன்னா இவங்க செஞ்சிருக்கக்கூடிய மிக முக்கியமானது எந்த நோட்டுகளை இப்போ புது நோட்டு அச்சடிக்கிறாங்கன்னா அது எந்தெந்த சீரியல் நம்பர் எந்தெந்த பேங்க்குக்கு போகுது அப்படிங்கிற டேட்டா மிக மிக முக்கியமானது. இதை தான் ஆர்பிஐ கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும். இதை இந்த பிளாக் மணியை ஒழிக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன் இவங்களுக்கு இருந்திருந்ததுன்னா. விசாரணை இப்படி சென்று கொண்டிருந்த போது சேகர் ரெட்டி தரப்பில் ஒரே குற்றத்துக்காக சிபிஐ 3 வழக்குகளை பதிவு செய்துள்ளதாகவும் அதில் 2 வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் முதல் வழக்கை தவிர மற்ற 2 வழக்குகளை தள்ளுபடி செய்தது. சேகர் ரெட்டி வழக்கு ஒரு ஆசை வார்த்தை. பாருங்க, நீங்க எங்களுடைய வழிக்கு வந்தீங்கன்னா வழக்குகள் இப்படி முடித்து வைக்கப்படும், எந்த கேள்வியும் வராது, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண மாட்டோம். ஒண்ணுமே இல்லாத வழக்கில் குற்றப்பத்திரிகை போடவும் இவங்களால முடியும், எல்லாமே ஆவணங்கள் கிடைத்ததுல குற்றப்பத்திரிகையை போடாமல் இருக்கவும் முடியும். முழுக்க முழுக்க இந்த இவங்க பண்ற எல்லா விசாரணைகளுமே அரசியல் மையப்பட்டதுன்னு காட்டுறாங்க. இதன் பின்னர் அதிமுக அரசும் சேகர் ரெட்டியை வாரி அணைத்துக் கொண்டது. தமிழக அரசு சார்பில் திருப்பதி கோவிலில் ஒரு அறங்காவலர் நியமிப்பது வழக்கம். இதற்கு தமிழக அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும். மீண்டும் அந்த பதவிக்கு சேகர் ரெட்டியை பரிந்துரை செய்திருந்தது அதிமுக அரசு. சேகர் ரெட்டியும் இந்த பதவியை உடனடியாக ஏற்றுக்கொண்டார். இந்த நிலையில் கடந்த 28ஆம் தேதி அதிமுக செயற்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுகவில் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் யார் என எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் காரசாரமாக கருத்துக்களை பதிவிட்டு மோதிக்கொண்டார்கள். ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் கட்சியை உடைத்துக்கொண்டு வெளியேறுவார் என்ற அளவுக்கு பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்திருந்தனர். அதே நாளில்தான் சிபிஐ நீதிமன்றத்தில் ஒரு வேண்டுகோளை வைத்தது. அதாவது சேகர் ரெட்டி வழக்கில் போதிய ஆதாரங்கள் இல்லாததால் வழக்கை கைவிட கேட்டிருந்தது. இதற்கு நீதிமன்றமும் அனுமதி கொடுத்திருக்கிறது. இந்த 2 சம்பவங்களையும் இணைத்து அறிக்கை வெளியிட்டிருந்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அதிமுக ஆட்சியாளர்களுக்கு பிரதமர் மோடி கொடுத்த அன்பு பரிசு இது என கடுமையாக சாடியிருந்தார். அதிமுகவை வளைக்கணும், நீங்க ஜெயலலிதாவுடைய மரணத்தை ஒரு வாய்ப்பாக பார்த்தவங்க தான் இவங்க. கேரளாவில் ஒரு பிஜேபி தலைவர் அதை பச்சையாவே சொன்னார். அவங்க இறந்துட்டாங்க, இது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு, கட்சி வளர்த்துவோம்னு சொன்னாங்க. அதை எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நேர்மை இல்லாத வழியில அதிமுகவை முழுக்க முழுக்க கொல்லைப்புறத்திலிருந்து கைப்பற்றுறது, அதுக்கு அவங்களே ஒத்துழைக்கிறாங்கிறதும் சேர்த்து பார்க்கணும். இப்போது அதிமுகவில் குழப்பம் இருப்பது போல ஒரு நாடகம் அரங்கேற்றப்பட்டு வருகிறது. இந்த நாடகத்தின் முடிவில் ஒரு குழுவினர் அப்படியே பாஜகவில் இணையலாம் என்கிறார்கள் பலரும். அன்பு பரிசு என்றால் இப்படித்தான் இருக்குமோ? இது ஒரு புறம் இருக்க சிபிஐயின் முடிவு பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. துண்டுச்சீட்டை வைத்து துப்பு துலக்கும் ஆற்றல் படைத்த சிபிஐ அமைப்பிற்கு 170க்கும் மேற்பட்ட சாட்சிகளை விசாரித்த பிறகும் 800க்கும் மேற்பட்ட ஆவணங்களை பரிசீலித்த பிறகும் ஆதாரம் கிடைக்காதது ஏன்? 2000 ரூபாய் புதிய நோட்டுகள் எந்த வங்கியிலிருந்து சேகர் ரெட்டிக்கு கொடுக்கப்பட்டது என்பதை கண்டுபிடிக்க முடியாதது ஏன்? ஒரு வங்கி அதிகாரியை கூட வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கவில்லை ஏன்? இந்த சிபிஐ ஆகப்பட்டது நீங்கன்னா ரிசர்வ் பேங்க்லேயே விசாரிக்கலையா? அவங்க அங்க போய் விசாரணை பண்ணல, ஒரு 1 hour கம்ப்யூட்டர்ல இருந்து எடுத்து கொடுத்துருவாங்க. சார், இந்த 34 கோடி சீரியல் நம்பர் எங்க அடிச்சாங்க, எப்போ எந்த கேஷ் செஸ்ட் பிரான்ச்சு போனாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. இந்த வழக்கில் மறு விசாரணை நடத்திட நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கலாம் என்கிறார் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி. சிபிஐ இந்த வழக்கை உண்மையிலேயே அவங்க ஒரு ஊழல் ஒழிப்பு இயக்கமாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனா அவங்க இதை டீப் டு த ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேர் வரைக்கும் போய் இதை பார்த்து இதுல யாரெல்லாம் இன்வால்வ்னு பார்த்து சார்ஜ் ஷீட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஊழல் வழக்காக மாற வேண்டிய ஒன்றை சிபிஐ ஏன் இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்கு. இந்த வழக்கில் தன்னை பற்றி விளக்கமளித்த சேகர் ரெட்டி தன்னிடமிருந்து எந்த டைரியும் கைப்பற்றப்படவில்லை என மறுத்தார். தனக்கு டைரி எழுதும் பழக்கம் இல்லை எனவும் அதை யாரோ எழுதியிருக்கலாம் எனவும் தெரிவித்தார். ஆனால் சிபிஐ
இந்த டைரியில் இருக்கும் கையெழுத்து யாருடையது என விசாரித்ததா என்ற விவரம் இல்லை. டைரியில் குறிப்பிடப்பட்டுள்ள அமைச்சர்களிடம் எந்த விசாரணையும் இல்லை. அல்லது டைரியே பொய்யானது என சிபிஐ தெரிவித்திருக்க வேண்டும், அதுவும் கூறவில்லை. இந்த சேகர் ரெட்டி கேஸ்ல ஒரு பெக்குலியரா ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க, அதாவது இந்த பிரைப் கொடுத்தானா இல்ல இதுக்கு வச்சிருக்கிறானான்ற ஆங்கிளே விட்டுட்டாங்க. ஸோ அதே ஒரு பெரிய வீக்னஸ் என்ன பொறுத்தவரையில். ஆர்பிஐ நாம்ஸை வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த 34 கோடி ஆர்பிஐ நாம்ஸ் ஹை டினாமினேஷன் வாங்கிட்டான். இதை நாங்கள் எந்த பேங்க் அஃபீஷியல்ஸ் இதில் இவனோட சேர்ந்து கொடுத்தாங்கன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் அந்த பிகினிங்லே மாற்றிட்டாங்க. அதே நேரம் தனது வியாபாரம் அனைத்தும் சட்டப்படி நடந்து வருவதாக கூறும் சேகர் ரெட்டி தன்னிடம் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகள் அனைத்தும் மணல் வியாபாரத்தில் வந்தவை என கூறியிருக்கிறார். நியாயமான முறையில் இந்த கேஸை அவர்கள் விசாரித்தார் என்றால் நிச்சயமாக எப்படி இந்த பணம் அவருடைய கையில் வந்தது, அதாவது டிமானிட்டைசேஷன் டைம், அந்த டைமில் நம்மகிட்டே யார்கிட்டையுமே காசு கிடையாது. அதில் கத்தையாக புது நோட்டுகள் எப்படி சேகர் ரெட்டியினுடைய வீட்டில் மட்டும் வந்தது என்ற கேள்வி வரும். அது நிச்சயமாக அவர் விளக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். அதனுடைய விளைவாக நிச்சயமாக ஒரு ஐடி நடவடிக்கை இருந்திருக்கும், இடி நடவடிக்கை இருந்திருக்கும், அதுபோல பல நடவடிக்கைகள் அவர் மேல் பாய்ந்திருக்கும். பெட்டி பெட்டியாக பணம் கிடைத்த பிறகும் அதனை கண்டுபிடிக்க முடியவில்லை என சிபிஐ போன்ற உச்ச அதிகாரம் பெற்ற விசாரணை அமைப்புகளை பின்வாங்குவது சாதாரண மக்களிடம் பெருத்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்கிறார்கள். இது ஒரு யாரும் பப்ளிக் விட்னஸ் எல்லாம் தேவை கிடையாது, எல்லாமே கவர்மெண்ட் விட்னஸ். ஈஸி கேஸ்ன்னு சொல்லுவேன் நான். அதாவது இருக்கிறதுல ஈஸியஸ்ட் கேஸ் டு ஃபைண்ட் அவுட், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால எவிடன்ஸ் இருந்தும் அவங்க எந்தவித ஆதாரம் இல்லைன்னு சொல்றதுதான் அந்த சிபிஐ மேலே நம்பத்தக்க தன்மை போய்விட்டது. சாதாரண மக்கள் மீது பொய் வழக்கு போட்டு அதனை நிரூபித்து விட முடியும் என்ற அச்சுறுத்தல் ஒரு பக்கம் என்றால், செல்வாக்கு பெற்றவர்கள் எத்தனை பெரிய குற்றமிழைத்தாலும் தப்பித்து விடலாம் என்ற போக்கும் சமீப காலமாக கண்முன் வந்து போவதை தவிர்க்க முடியவில்லை. மக்கள் மன்றம்தான் இனி தீர்மானிக்க முடியும்.